ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதும் அந்த கிரகங்கள் மூலமாகவும் அந்த கிரக சேர்க்கைகள் மூலமாகவும் என்ன யோகங்கள் நடக்க போகுது அது உங்க தனிப்பட்ட முறையில யாராருக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற முழுமையா பார்க்கலாம். இப்ப ஐப்பசி மாதத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் கடக ராசிக்கு வந்திருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா அதிசார மாதம் உச்சமாகிறார். மேஷ ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும், ஒரு புதிய வேலை முயற்சிகள் சார்ந்த விஷயத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாசம் பண்ணுங்க, கண்டிப்பாக அது ஒரு நன்மைகளை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம், அதே போல பார்ட்னருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், வரன்கள் பார்க்கிறது, இதெல்லாமே ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் பெருசா பண்ணாதீங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐப்பசி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதும் அந்த கிரகங்கள் மூலமாகவும் அந்த கிரக சேர்க்கைகள் மூலமாகவும் என்ன யோகங்கள் நடக்க போகுது அது உங்க தனிப்பட்ட முறையில யாராருக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற முழுமையா பார்க்கலாம். இப்ப ஐப்பசி மாதத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் கடக ராசிக்கு வந்திருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா அதிசார மாதம் உச்சமாகிறார். அடுத்தது பாருங்க சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்கேதான் இருக்க போகிறார். கூட என்ன பண்றாரு அப்படின்னா சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு மேல மாறப்போகிறார். இந்த இடத்துல சூரியன் நீசம். ஆனா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 16ஆம் தேதி நீசத்திலிருந்து மறுபடியும் ஆட்சி பலம் பெற்று சூரியனோட இணைய போகிறார். இந்த சூரியனும் சுக்கிரனும் சேரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கிர ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம். இது உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அமைப்பு, அதே போல செல்வ செழிப்போட வாழக்கூடிய ஒரு அமைப்பு, அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வளர்ச்சி, அரச போக வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த யோகம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு தந்தைக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இந்த குழந்தைகள் வளர வளர செல்வ செழிப்பு இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கறதா இந்த சுக்கிர ஆதித்ய யோகம். அது மட்டும் இல்லாம இந்த சூரியன் நீசமாகும் பொழுது இந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வரும்பொழுது இந்த சூரியனுக்கு பவர் கிடைக்கும். அப்ப எப்படி ஆகும் கேட்டீங்கன்னா இது விபரீத ராஜயோகமாக நீசபங்க ராஜயோகத்தை இந்த சூரியன் பெறுகிறார். அப்ப நீசபங்க ராஜயோகம் பெறக்கூடிய சூரியன் எல்லாருக்குமே நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பை தான் கொடுக்க போகிறார். அடுத்தது செவ்வாய். செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி விருச்சிகத்துக்கும், அதே போல புதன் பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி விருச்சிகத்துக்கு வர்றாங்க. இந்த புதனும் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல நாலேஜ், அதே போல எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்துல உயர் பதவி, அதிகாரம், உயர் பதவி, உயர் புகழ் இதெல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட புதன் அந்த குரு என்ன பண்றாருன்னா பாக்குறாரு. அப்ப குருவினுடைய பார்வை இந்த செவ்வாய்க்கு புதனுக்கு விழுகுது. அப்போ குரு செவ்வாயை பார்த்தால் குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க 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 வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகன யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கும். ஆயுள் பலத்தை தீர்க்கமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல இந்த குரு புதனை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்ல நாலேஜ், அதே போல எந்த விஷயங்கள் செய்தாலும் அது கூர்மையான சிந்தனைகளை அதிகப்படுத்தி கொடுப்பார். எதையும் யோசிச்சு செய்வாங்க, ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்வாங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கும். ஒரு கோயிலுக்கே போனாலும் கூட அங்க என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கறத கூட யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு சாதுரியமான ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கறதா இந்த குரு புதனை பார்க்கிறது. குரு புதன் சேர்க்கை அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இத்தனை யோகங்கள் இந்த மாசம் இருக்கு. சனி பகவானும் வக்ர கதியில தான் இருக்காரு நவம்பர் மாசம் வரைக்குமே. சோ யாராருக்கு என்னென்ன செய்யுது அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். மேஷ ராசிக்கு உண்டான ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மேஷ ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டை 10ஆம் தேதி வரைக்கும் பார்க்கிறார். அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று விருச்சிகத்துக்கு பலமாக அமரப்போகிறார். இது ரெண்டுமே யோகம்தான். குரு பார்வையில செவ்வாய் இருக்கும் பொழுதும் பெயர், புகழ், மதிப்பு. ஏன்னா மேஷத்துக்கு பாத்துட்டீங்கன்னா இளதை சனி நடந்துட்டு இருக்கு. நிறைய பாதிப்புகள், மனக்கவலைகள், அவமானங்கள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள், இப்படி எல்லாம் ஒவ்வொன்றா கொடுத்துட்டு இருக்குது. சோ இதெல்லாம் விலகிறது அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா இளதை சனி முடியும். ஆனா ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ வலுவாக இருந்தால் இதை எதிர்கொண்டு அடுத்தது போவாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்படி பார்க்கும்பொழுது மேஷ ராசிக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அருமையா இருக்கிறார் இந்த மாசம். அப்ப நீங்க எதை செய்தாலும் வெற்றி. ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும், ஒரு புதிய வேலை முயற்சிகள் சார்ந்த விஷயத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாசம் பண்ணுங்க, கண்டிப்பாக அது ஒரு நன்மைகளை கொடுக்கும்.
இழந்த செல்வங்கள், இழந்த பெயர் இதெல்லாமே பாத்தீங்கன்னா மீண்டு எடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாசம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானம் சொல்றோம். அப்ப திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள் இதெல்லாம் கண்டிப்பா கிடைப்பதற்குண்டான அதீத வாய்ப்புகள் இந்த மாசம் உண்டு மேஷத்துக்கு. அடுத்தது பாருங்க 2, 7 குடையவராக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய வீடு இப்போ உங்களுக்கு 16ஆம் தேதி பார்த்துட்டு வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நீசத்துலதான் இருக்காரு. ஆனா 16ஆம் தேதிக்கு மேல ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ குடும்பம் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம், அதே போல பார்ட்னருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், வரன்கள் பார்க்கிறது, இதெல்லாமே ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் பெருசா பண்ணாதீங்க. அது உங்களுக்கு நீசமா இருக்கிறதால கொஞ்சம் ஃபெயிலியர் கொடுக்கும். 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ அந்த டைம்ல நீங்க வந்துட்டு பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, பணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு நல்லபடியா அமைஞ்சு வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு ஜாமீன் கையெழுத்தே நீங்க போடணும் அப்படின்னாலும் கூட 16ஆம் தேதி வரைக்கும் நீங்க எதுவுமே யாருக்காக எதுவும் செய்யக்கூடாது. உங்களுடைய தேவைகளே பாத்துட்டீங்கன்னா 16ஆம் தேதிக்கு மேல சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு கொடுக்குது. அதே போல செழிப்பு கொஞ்சம் இருக்கும். பண வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கிறதுக்கு உண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 3 மற்றும் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அவரும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வைக்கு வரப்போகிறது 8ஆம் இடத்துக்கு. 3, 6 ரெண்டுமே மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானாதிபதி மறைவு. அப்ப கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யும். அப்போ மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு. 3 குடையவர் 8க்கு வந்தாலே பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் சம்பந்தப்பட்டது, பேஸ்புக் சம்பந்தப்பட்டது, தொலை தொடர்புகள் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே நல்ல யோகம், நல்ல வருமானங்கள், ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும். அதே போல 6 குடையவரும் 8க்கு வரும்பொழுது நோய் விலகும். கடன் சார்ந்த விஷயத்த அடைக்கிறதுக்குண்டான ஒரு வழிகளை கொடுக்கும். கொஞ்சமாவது ஐடியாவாவது எப்படி பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு உதவிகளாவது கிடைக்கிறதுக்குண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற அமைப்பு தான் காட்டுது. ஏன்னா குரு பார்க்கின்ற இடம் வெளிச்சம்னு சொல்றோம். அப்ப 6ஆம் அதிபதி குரு பார்த்தால் கடன் சார்ந்த விஷயங்களாக இருந்தால் விலகும், நோய் ஏதாவது இருந்தாலும் விலகும், வேலை வாய்ப்புகள் ஏதாவது தேடிட்டு இருக்கீங்க, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறலான்னு இருக்கிறீங்க அப்படின்னாலும் அதற்குண்டான அதீத வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏன்னா புதனுடைய சொந்த வீட்டுக்கு 3ஆம் வீட்டுக்கு வருது. 3ஆம் இடம் தான் இடமாற்றம்னு சொல்லுவோம். தன்னுடைய வீட்டுக்கு 3ஆம் இடத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அதுவே பாருங்க உங்களுக்கு 6ஆம் இடமாக காலபுருஷனுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா வேலை மாற்றம் ஏதாவது பண்ணலாம்னு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது குருவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முதல்லயே சொல்லியிருக்கோம் மேஷராசிக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதியாய் உச்சமாகுது. அதுவும் 4ஆம் வீட்டுல போய் உச்சமாகுது. அப்ப தாய் தந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அவங்க மூலமா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஒரு வீடோ, மனைகளோ, சொத்துக்களோ ஏதாவது வாங்கலாம்னு இருக்கிறீங்கன்னா இந்த மாசம் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா அமைஞ்சு வரும். அல்லது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 4ஆம் இடத்து குரு கொஞ்சம் ஆரோக்கியத்தை நல்லது பண்ணி கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. நோய் இருக்கு, சோம்பலா இருக்கு. ஏன்னா 7 சனி நடக்கிறப்ப ரொம்ப சோம்பலா இருக்கும். என்ன பண்றதே தெரியல, ஒரே சோம்பேறித்தனமா இருக்கு அப்படிங்கறதுல இருப்பாங்க. வேலைக்கே போக முடியல, வேலையே செய்ய முடியல அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி பண்றதுக்கு அமைப்பு கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா இந்த குரு சனியை பாக்குது. அப்ப சனி கொடுப்பது யாராலும் தடுக்க முடியாது. அவர் அனுபவத்துக்கு அதிகமா கொடுப்பார். நமக்கு அனுபவம் தானே கடவுள். அப்போ அந்த சனி கொடுக்கக்கூடிய அந்த அனுபவங்களை நமக்கு வலியும் வேதனையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கும். ஆனா இந்த குரு பார்வை அதற்கு மருந்தாக செயல்படும் அப்படிங்கறதா உண்மை. இவர் ஒரு பக்கம் ஒரு அனுபவங்களை கொடுத்து நமக்கு மன விரக்தியை கொடுத்துட்டு இருந்தாலும் இவர் ஒரு பக்கம் நன்மைகளை கொடுக்கறதுக்குள்ள அமைப்பு மேஷத்துக்கு இந்த மாசம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். முழுக்க சனி உங்க ஜாதகத்துல வக்கரமா இருக்காரான்னு பாருங்க. உங்க ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த வக்கரம் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, லாபத்தை அதிகப்படுத்தி கொடுக்கறது, கொஞ்சம் விரயங்களை குறைத்து கொடுப்பது, தூக்கத்தை கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, தூக்கமே இல்ல, அலையிறோம், ஓடுறோம், ஒடியாடுறோம், ஆனா எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்ப அதற்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ஒருவேளை சனி உங்க ஜாதகத்துல வக்கரமாக இல்லைன்னா கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயத்துல, லாபங்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்றது நல்லது. அடுத்தது சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்கு 5 குடைவர், குலதெய்வ ஸ்தானாதிபதி, அவர் நீசமாகிறார். குலதெய்வ ஸ்தானாதிபதி குழந்தை ஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாமே 5ஆம் இடம் தான். அப்ப அந்த 5ஆம் இடத்து அதிபதி நீசமாகும் போது குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. குழந்தைகளுக்கு எது சின்ன ஒரு மருத்துவ செலவுகள் வரும், அல்லது குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக இருக்கும். 5ஆம் இடங்கிறத பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்றோம். அப்போ இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, எம்எல்எம் சீட்டு அப்படிங்கிறப்ப அதிர்ஷ்டத்தை நம்பி லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாமே ஈடுபாடுகள் இருப்பீங்க இல்லைங்களா? அதிர்ஷ்டத்தை நம்பி ஒருத்தர் முதலீடு பண்றீங்க அப்படின்னு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் கொஞ்சம் 16ஆம் தேதிக்கு மேல வைத்துக் கொள்வது நல்லது. ஏன்னா 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சூரியன் நீசம். அதற்கு மேல இந்த சுக்கிரன் இங்க வரும்போது நீசபங்க ராஜயோகத்தை சூரியன் பெறக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு யோகத்தை வாரி வாரி வழங்குவார். அதனால கொஞ்சம் இந்த மாசம் அப்படிங்கிறது மேஷராசிக்கு நல்ல யோக மாசம் தான். ஏன்னா செவ்வாய் உங்க ராசி அதிபதியே வலு அடைகிறாரு இல்லையா? அப்போ ராசி அதிபதி வலுவா இருந்துட்டாலே இந்த 12 கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 9 கிரகங்களுடைய நிலைகள் எப்படி இருந்தாலும் சமாளிச்சு போகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ராசி அதிபதி மட்டும் கிடையாது, அவர் குரு பார்வையில நிக்கிறார். அது அதை விட யோகம். கெட்ட விஷயத்துக்கு தள்ளவே மாட்டார். உங்களோட இன்ட்யூஷனே உங்களுக்கு சொல்லும், இது நல்லது, இது செய்யலாம், இது செய்ய வேண்டாம், இங்க போகலாம், இங்க போக வேண்டாம், இவங்களை பார்க்கலாம், இவங்களை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற
உங்களுக்கு தோணும் இல்லையா, அதெல்லாமே உங்களுக்கு இன்ட்யூஷனாவே அது செயல்படுத்தி கொடுப்பார். குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தெய்வத்தன்மை வாய்ந்தவர். அவர் உங்களுக்கு உங்களுடைய ராசி, அதாவது சனியும் பாக்குறார், அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்ப்பார். இது வந்து மிக யோகமான காலகட்டங்களாக இந்த குரு அதிசாரமாக இங்க இருக்கிற வரைக்கும், அதே போல செவ்வாய் இங்க ஒரு 45 நாள் இருப்பார். அது வரைக்குமே உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். அப்போ ஒரு மேஷராசிக்காரங்க இந்த மாசம் ஒரு 45 நாட்கள் கணக்கு வச்சுக்கோங்க. யோகம் அப்படிங்கிறது நல்லா சிறப்பாக இருக்கிறதுக்குண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேஷராசி அன்பர்களே. இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்க ஜாதகம் எல்லாமே இதை விடவே நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கு அதீத வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிலே சரணம்.